இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். 5 வருடம் கழித்து வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய கணவன் மனைவி குழந்தைகளை பார்ப்பதற்காக ஆசையாக வந்தபொழுது மனைவி கொடுத்த மாபெரும் அதிர்ச்சி. நிஜாமாபாத் கொலை சம்பவம் ஒரு குடும்பத்தையே உலுக்கிய திகில் கதையின் முழு பின்னணி. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் பகுதிக்குட்பட்ட நியால்கல்லை சேர்ந்தவர்கள் இந்த பிரசாந்த் சந்தியா தம்பதியர். பிரசாந்துக்கு ஒரு 36 வயதாகும், சந்தியாவுக்கு ஒரு 32 வயதாகும். இந்த தம்பதி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் தான், பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஆண் குழந்தைக்கு 9 வயது, பெண் குழந்தைக்கு 7 வயது. ஆரம்பத்தில் எல்லோரையும் போல மகிழ்ச்சியாகவே இவர்களது வாழ்க்கையும் தொடங்கி இருக்கு. மகன் மகள் அப்படின்னு குடும்பங்கள் விருத்தியானவுடன் இன்னுமே அதிகப்படியான மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. ஆனாலும் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு பண தேவை அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் கணவன் அதே நிஜாமாபாத் பகுதியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. ஆனாலும் வருமானம் போதாக்குறையாக இருந்ததுனால இதற்கு முன்னாடியே, அதாவது திருமணத்திற்கு முன்னாடியே மனைவி சந்தியா ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்சிங் படிப்பு முடிச்சுட்டு நர்ஸாக வேலை பார்த்துட்டு வராங்க நிஜாமாபாத் பகுதியிலேயே. அப்போ இருவருடைய வருமானம் இருந்தாலும் கூட குடும்பத்தை அவங்களால நகர்த்துறதுல ஒரு சிரமம் இருந்திருக்கு. இதனால் கணவர் என்ன பண்ணுறாரு, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் சந்தியா, நான் கொஞ்ச நாள் இருந்தோம்னா நம்ம குடும்பத்தோட கஷ்டம்லாம் தீர்த்துடலாம், நம்ம பிள்ளைங்களுக்கும் தேவையான எதிர்கால வைப்பு நிதியை நிறையா நம்ம உருவாக்கிக்க முடியும், குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும், அம்மா அப்பாவுக்குலேருந்து பலருக்கும் தேவையானது இந்த பணம் தான், நம்ம சம்பாரிச்சிடலாம் சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறாரு. மனைவி நர்ஸாக வேலை பார்த்துட்டு வராங்க. குடும்பம் இப்படியே போயிட்டுருக்கு. இதில் 5 வருஷத்துக்கு முன்னாடி போனவர் இடையில ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வர முடிஞ்சிருக்கு. பணி நிமித்தம் காரணமாக ஊருக்கு மனைவி மகன் மகளோட மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறாரு. அப்படி ஊருக்கு போயிட்டு வந்தவர் மறுபடியும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மனைவி கிட்ட சொல்கிறாரு ஃபோனில், இது மாதிரி நான் வந்துடலான் இருக்கேன், என்னால் முடியல தனியாக, நான் உன் கூடையும் நம்ம பிள்ளைங்க கூடையும் மிச்சமாக இருக்கிற காலத்தை செலவழிக்கணும், பணத்தை அங்கேருந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கலாம், அல்லது மறுபடியும் நான் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை போட்டு அந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்ப்போம். இப்படி தனிமையில் இருக்கிறது ரொம்ப விரக்தியாக இருக்குது, உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன், ஆனால் நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மனைவி கிட்ட மனம் விட்டு பேசியிருக்காரு. அதுக்கு என்னங்க, வாங்க நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு மனைவியும் சொல்லியிருக்காங்க. அதை நம்பி கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி அவர் வந்திருக்கார் ஊருக்கு. அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு, ராஜீவ்காந்தி ஏர்போர்ட்டுக்கு மனைவியை பார்க்குறதுக்காக வர்றாரு. மனைவி அதற்கு முன்னாடியே வந்திருக்கிறாங்க. மனைவியோட பணியாற்றக்கூடிய அவரது நண்பர், அப்புறம் இன்னொரு இவருடைய நண்பர், யார், கணவருடைய நண்பரும் வந்திருக்காங்க. கணவருடைய நண்பர் பண்டி, மனைவியோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் எல்லாருமே கணவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக வராங்க. பிரசாந்தை ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஜூன் 27ஆம் தேதி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு பார்ட்டிலாம் வைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதற்கு அடுத்த நாள் ரொம்ப மிதமிஞ்சிய போதையிலேயே இருக்கிறாரு பிரசாந்த். நண்பர்களோடு சேர்ந்து குடிக்கிறது, அப்படி மனைவியோட ஜாலியாக இருக்கிறதுங்கிறதுல ரொம்ப உச்சமாக போயிட்டு ஒரு நாள் இரவு மேல் மாடியில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்காரு. சரி குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு மனைவி கீழே வந்திருக்காங்க. நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப குடிபோதையில் மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்துடுறாரு. என்னாச்சு, கீழே விழுந்துட்டாரேன்னு எல்லாரும் ஓடி போய் பதறி பார்த்து நல்ல வேளை உயிர் இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாரும் அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு போய் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு அவரை காப்பாற்றி மனைவி மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வராங்க. மனைவி அடிப்படையில் ஒரு நர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களால எளிதாக பார்த்து கொள்ள முடிஞ்சு லீவு போட்டுட்டு கணவனை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மனைவியினுடைய இந்த தீவிரமான கவனிப்பையும் தாண்டி அவருக்கு பிரசாந்துக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்குன்னு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அடுத்தடுத்து ரொம்ப வித்தியாசமாக உடல் ரியாக்ட் பண்ணி அதற்கப்புறம் அவர் மரணம் அடைஞ்சும் போகிறார். எல்லாரும் வருத்தப்படுறாங்க, இது மாதிரி ஊர்லேருந்து ஒரு வாரம் கூட உயிரோடு இருக்க முடியலையே, அப்படி என்ன குடி உனக்கு, அவ்வளோ என்ன சந்தோஷமாக இருக்குன்னு தானே சொல்லி வந்த, ஏன் இப்படி குடித்து கெட்டு போகிற அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகும் கூட அவர் குடிபோதையிலே இருந்ததுனால இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசியிருக்காங்க, குடும்பத்தில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரசாந்தினுடைய அம்மாவுக்கு மட்டும் இது சரியாக தெரியல, என்னமோ ஒன்று நடந்திருக்கு,
அவன் குடித்தாலும் இப்படி நடந்திருக்க மாட்டானே, இன்னமும் ஒன்று இருக்குதுல்ல மர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி அவருடைய மனைவி துக்கத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவருடைய அம்மா ஷியாமலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எனது மருமகள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த மரணத்தில் ஏதோ சந்தேகம் இருக்குது, என் மகனுடைய மரணத்தில் என்னமோ நடந்திருக்கு, அதை போலீஸார் விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பிரசாந்தினுடைய மரணம் எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, அது அதீத குடிபோதையின் காரணமாக மாடியிலிருந்து தவறி விழுந்தார். சிகிச்சைக்கு பிறகும் உடலில் ஏதோ மாற்றம் நடந்து அவர் இறந்து போயிட்டார். அடிப்படை காரணம் குடித்தது தான் அப்படிங்கிறதான் அந்த குடும்பத்தினருடைய அனுமானமாக இருந்துச்சு, எண்ணமாக இருந்துச்சு. போலீஸார் உள்ளே விசாரிக்கிறாங்க. மனைவி கிட்ட, தாய்கிட்ட, தந்தைக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு எங்கேயோ ஒன்று இடிக்குது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு தோணுது. அதனால் மனைவி கிட்ட மட்டும் ரொம்ப தீவிரமான விசாரணையை மேற்கொள்கிறாங்க. அப்போது அந்த லைனில் அனில், பண்டி அப்படின்னு 2 பேர் வராங்க. இதில் அனில்ங்கிறவர் மனைவியோட அங்கே இருக்கக்கூடிய நிஜாமாபாத் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர். பண்டி அப்படிங்கிறது கணவருடைய நண்பர். சிறு வயதிலிருந்தே ஒன்றாக ஒரே ஊரில் வளர்ந்து திரிஞ்சவங்க இந்த பண்டியும் கணவர் பிரசாந்தும். அப்போ இது போலீஸார் இந்த 3 பேரை மட்டுமே சுருக்கி விசாரணை வளையத்தில் இன்னும் இறுக்கமாக்குறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், அன்னைக்கு மாடியில் என்ன நடந்துச்சு, மருத்துவமனையில் என்ன நடந்துச்சு, வீட்டுக்கு வந்த பிறகு எதனால் அவருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம்லாம் வந்துச்சு, அந்த விஷயங்களை முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு பல்வேறு கோணங்களில் போலீஸாருக்கே உரிய மெத்தடில் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அப்போது தான் யாருமே எதிர்பார்க்க முடியாத பல உண்மைகள் போலீஸார் விசாரணையில் வெளிவருது. மனைவி சந்தியா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது மாதிரி அவர் வெளிநாட்டிலிருந்து வந்தார், ஆனால் அவர் வெளிநாடு போனதற்கு பிற்பாடு எனக்கும் என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த அனிலுக்கும் உறவு ஏற்பட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தோம். இவர் திடீர்னு 5 வருஷம் கழித்து வருவாருன்னு காத்துட்டு இருந்தப்ப இவர் ரொம்ப சீக்கிரமாகவே முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டாரு, ஜூன் மாதமே வரேன்ட்டார். இவர் வந்துட்டால் எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், எங்களுடைய உறவோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவருக்கு எங்களுடைய உறவு பற்றி அரசல் புரசலாக தெரிஞ்சிருக்கும் போல் இதை பற்றி அடிக்கடி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு, திட்டிகிட்டு இருந்தார். ஆனாலும் அது உண்மையாக அவருக்கு முழுமையாக போய் சேரலை. அப்படிங்கிறதுனால நானும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அன்னைக்கு அவருடைய நண்பர் பண்டி அவரை நான் அழைச்சிட்டு வந்திருந்தேன். அவரை பேச சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. நாங்கள் அவரை ரிசீவ் பண்ணதிலிருந்து அவரை முழுக்க குடிபோதையிலேயே வச்சுருந்தோம். அவரும் அதை என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நண்பரோடு சேர்ந்தானே குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டே இருந்தார். அவருடைய நண்பருக்கு நான் பணம் கொடுத்து அவரை குடிபோதையிலே வச்சிருன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவர் நண்பரும் குடிபோதையிலே வச்சுருந்தார். அன்னைக்கு மாடியில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவருக்கும் அவர் நண்பருக்கும் வாக்குவாதம் வர்ற மாதிரி ரெடி பண்ணணும், சண்டை ஆணுச்சு. அந்த சண்டையில் நாங்கள் தான் அவரை தள்ளி விட்டோம். ஆனால் அவர் அதில் சாகலை, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எப்படி சாகாமல் போனார், நம்ம வேறு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் போனோம், ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஒரு வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தோம். அந்த கையில் ஐவி லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புக்கு போடக்கூடிய ஊசி, நரம்பு வழியாக செலுத்தக்கூடிய அந்த மருந்துகளுக்கான ஒரு இது இருக்கும் இல்லையா, ஐவி லைன். அந்த இவங்க அடிப்படையில் நர்ஸுங்கிறதுனால அந்த ஐவி லைனுக்குள்ளே டாய்லெட் கிளீனர், இன்னும் ஒரு சில விதமான திரவங்கள், அப்புறம் மாத்திரை மருந்து, இதெல்லாத்தையும் அரைச்சி கண்ணாப்புனான்னு உள்ள இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. அவருக்கு எதுவும் தெரியல, நம்ம மனைவி தானே, நம்ம உடம்புக்காக தானே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு அவர் நினைக்கல, நம்பவும் இல்லை. ஏன்னா 2 குழந்தைகள் இருக்குது அந்த தம்பதிக்கு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு இருக்கிறப்ப யாரும் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க மாட்டாங்கன்னு அவர் நம்பிட்டு இருந்திருக்காரு. அப்போ இப்படி இன்ஜெக்ஷன் போட அவருக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நரம்புலேயே நேரடியாக போய் இந்த டாய்லெட் கிளீனர் சேருது. அது வயிற்றுப்போக்கு, வாந்தி எல்லாத்தையும் உருவாக்கி அவரையும் ஆளை காலி பண்ணிடுது. அப்போ இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, குடிபோதையில் தான் அவர் தவறிட்டார், இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த ஊர் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனால் அவரை பெற்ற தாய்க்கு மட்டும் தெரியுது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அப்படிங்கிறதுனால போலீஸார்கிட்ட புகார் கொடுத்து இவ்வளவு பெரிய உண்மையும் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி தாய் ஷியாமலா சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இளம் வயதிலேயே டைவர்ஸ் ஆகிட்டேன், குடும்பத்தில் பிரச்சனை,
என் பையன் நல்லா வாழணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதற்காக பல இடங்களில் நான் அலைஞ்சி திரிஞ்சு அவனுக்காக நான் ஜாதகம் பார்த்து நல்லபடியாக அந்த கல்யாணம் அமையணும்னு பல இடங்களில் வரன் பார்த்தேன். அதில் என் பையனுக்கு இந்த சந்தியாவை தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. சந்தியாவை பார்த்த பிறகு வேறு எந்த பொண்ணையும் பார்த்துக்க மாட்டோமா, எனக்கு சந்தியா தான் வாழ்க்கை, ஒய்ஃபுன்னு ஒருத்தர் வந்தான்னா அது சந்தியா தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தான். சரி, அவன் சந்தோஷம் தானே நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மகனுடைய விருப்பத்திற்கு நான் தலையாட்டினேன். ஆனால் அவனுடைய தலைவிதி இப்படி வந்து முடிஞ்சு போச்சு. அனாதை மாதிரி அவனை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவன் சவுதியிலிருந்து ஊருக்கு வர்றாங்கிற விஷயத்த கூட என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. இதில் இன்னமும் மர்மங்கள் இருக்கலாம், போலீஸார் இன்னும் விசாரித்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்ணீரோட அந்த தாயும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா, இவ்வளவு கொடூரத்துலேயும் ஒரு நிம்மதி என்ன அப்படின்னா, அவங்க பெத்த பிள்ளைங்களை எதுவும் பண்ணலை அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதற்கான காரணங்களும் இருக்குது. இந்த நம்ம ஊரில் கூட குன்றத்தூரில் பிரியாணி அபிராமி அப்படிங்கிறது இன்னமும் பலருக்கும் மறக்க முடியாத ஒரு பெயராக இருக்கலாம். அவங்களுடைய குழந்தையை எப்படி கொடூரமாக கொலை செஞ்சாங்க இதே மாதிரி தகாத உறவுக்காக அப்படிங்கிறதும் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகிற கணவர்கள் இந்த மாதிரியான கொலைகள்ங்கிறது தொடர்ந்து பல இடங்களில் அங்கங்கே நடந்துக்கிட்டு வருது. இதை குடும்ப உறவுகள்ங்கிறத தாண்டி இதை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னும் போதிய புரிதலை உண்டாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் பலராலும் முன்னெடுக்கப்படுது. நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.